நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மதம், நாம் என்னென்ன நல்ல காரியங்களை செய்தோம், அதை எவ்வளவு அதிகமாக செய்தோம், மற்றவர்களை விட அதிகமாக செய்தோமா என்பவைகளெல்லாம் நம்மை பெருமிதம் அடைய செய்கிறது. ஆனால் சுவிசேஷம் என்கிற நற்செய்தியோ இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று விளக்கி காண்பிப்பதில்தான் பெருமிதம் கொள்ளுகிறது. மேலும் நீங்கள் கூறும் நற்செய்தியானது கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டுமே அன்றி வெறுப்பையோ கோபத்தையோ ஏற்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாயிருங்கள். அன்பின் ஆண்டவரே, ஆராதனைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை வணங்குகிறோம். தகப்பனே, அநேக வேளைகளில் நாங்கள் எத்தனை முறை முழு வேதாகமத்தை படித்து முடித்துள்ளோம் என்றும், எத்தனை நாட்கள் உபவாசம் செய்துள்ளோம் என்றும், கொரோனா லாக்டவுன் காலத்திலும் எங்கள் வாராந்திர ஆராதனை ஒழுங்குகளை நிறுத்தியதே இல்லை என்று கூறுவதிலும் பெருமிதம் கொள்ளுகிறவராய் மத சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதில் மனநிறைவை காண விரும்பியதை எங்களுக்கு தயவாய் மன்னித்தருளும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பதிலும் எங்களது சாட்சியுள்ள நடக்கையினால் கிறிஸ்துவை உயர்த்துவதிலும் பெருமிதம் கொள்ளுகிறவர்களாக இருக்க கற்றுத்தாரும். உமக்கே கனம், மகிமை, புகழ் அனைத்தும் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.